வணக்கம். ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இது. அதாவது ஒரு உயர் சக்தி மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டே மதம் சம்பந்தப்பட்ட எந்த அமைப்புக்குள்ளேயும் போகாம இருக்க முடியுமா? ஹம், நீங்க எங்களுக்கு அனுப்பியிருக்கிற கட்டுரைகள், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த கேள்வி வளர்ந்த நாடுகள்ல இருக்கிற இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய இயக்கமாவே மாறிக்கிட்டு இருக்குன்னு தெரியுது. ஆமா, இது உலக அளவுல ஒரு பெரிய விவாதமாவே இருக்கு. இன்னைக்கு நாம இந்த மதமில்லாத கடவுள் நம்பிக்கைங்கிற விஷயத்த கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். இது ஏன் நடக்குது, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நிச்சயமா. இதுக்கு ஸ்பிரிச்சுவல் பட் நாட் ரிலீஜியஸ்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது ஆன்மீகவாதி ஆனா மதவாதி இல்ல. ஓகே. எளிமையா சொல்லணும்னா, இவங்க கடவுள் மாதிரியான ஒரு பிரபஞ்ச சக்தியோ உயிர் சக்தியோ இருக்குன்னு நம்புறாங்க. ஆனா மத அமைப்புகள், அதோட சடங்குகள், அதிகாரம், அரசியல்னு எதையுமே ம், ஏத்துக்கிறதுல. அப்போ இது நாத்திகம் கிடையாது. இல்லவே இல்ல. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இது நாத்திகனும் கிடையாது, பாரம்பரிய மதமும் கிடையாது. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு தனி நபரோட ஆன்மீக பயணமா இருக்கு. சரி, இந்த எண்ணெய் திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு? குறிப்பா எந்த மாதிரி நாடுகள்ல இது அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு? இதுக்கு ஏதாவது உறுதியான டேட்டா இருக்கா? ஏன்னா இது ஒரு பொதுவான கருத்து மாதிரி தெரியுது. இது வெறும் கருத்தில்ல. இதுக்கு ரொம்ப வலுவான தரவுகள் இருக்கு. நீங்க அனுப்பின ஆய்வுல ஒரு விஷயம் என் கவனத்தை ஈர்த்தது. அமெரிக்கா, கனடா, மேற்கு ஐரோப்பா, அப்புறம் ஜப்பான், தென்கொரியா மாதிரி வளர்ந்த நாடுகள்ல தான் இந்த மாற்றம் ரொம்ப வேகமா நடக்குது. அப்படியா? ஆமா. உதாரணத்துக்கு பியூ ரிசர்ச் சென்டரோட ஒரு ரிப்போர்ட் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது. 2021ல அமெரிக்காவுல கிட்டத்தட்ட 29% பெரியவங்க தங்களை எந்த மதத்தோடையும் தொடர்பு படுத்திக்கல. 29%? ஆமா, இதுவே 10 வருஷத்துக்கு முன்னாடி 2011ல இது வெறும் 19% தான். வாவ்! 10 வருஷத்துல 10% வளர்ச்சிங்கிறது ரொம்ப அதிகம். இது சமூகத்துல எப்படி வெளிப்படுது? சர்ச்சுக்கு, கோவிலுக்கு போறவங்க எண்ணிக்கை குறையறதுல தெரியுதா? நிச்சயமா. அந்த மாற்றம் ரொம்ப தெளிவா தெரியுது. வழிபாட்டு தலங்களுக்கு போற இளைஞர்களோட எண்ணிக்கை பல நாடுகள்ல வேகமா குறைஞ்சிட்டே வருது. ம். அதே நேரத்துல நான் எந்த மதத்தையும் சார்ந்தவன் இல்லைன்னு சொல்றவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது. இது ஒரு புது சமூக பிரிவாகவே உருவாகிட்டு இருக்கு. அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லல, ஆனா நான் இந்த மதத்தோட ஆள்னு சொல்லிக்க விரும்பல. ஓகே. இப்பதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஏன் இந்த திடீர் மாற்றம்? குறிப்பா இளைஞர்கள் ஏன் மத அமைப்புகளை விட்டு விலகி போறாங்க? நம்மகிட்ட இருக்கிற குறிப்புகள்ல 3 முக்கியமான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதல் காரணம் மத நிறுவனங்கள் மேல இருக்கிற நம்பிக்கை இழப்பு. ஆமா, இதுதான் மிக முக்கியமான ஒரு தொடக்க புள்ளி. கடந்த சொல்லப்போனா ஒரு 30-40 வருஷமா உலக அளவுல பல மத நிறுவனங்கள் மேல கடுமையான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. பாலியல் குற்றச்சாட்டுகள் மாதிரி விஷயங்களா? அதுவும் ஒரு முக்கிய காரணம். பாலியல் குற்றச்சாட்டுகள், பெரிய நிதி முறைகேடுகள், அதிகார துஷ்பிரயோகம்னு பல விஷயங்கள் வெளியில வரும்போது அது மக்கள் மனசுல ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்துது. குறிப்பா வெளிப்படைத்தன்மையையும் நேர்மையையும் எதிர்பார்க்கிற இளைய தலைமுறைக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. ஒரு நிமிஷம். நீங்க சொல்ற நிதி முறைகேடுகள்ங்கிறது வெறும் நிர்வாக பிரச்சனையா? இல்ல அதுவே அவங்க நம்பிக்கையை உடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய காரணியா இருந்ததா? நல்ல கேள்வி. இது வெறும் நிர்வாக பிரச்சனை இல்ல. மதம்ங்கிறது ஒரு புனிதமான, நேர்மையான விஷயமா பார்க்கப்படுது. அந்த இடத்துல பணம் சம்பந்தப்பட்ட ஊழல்கள் நடக்கும்போது அந்த நிறுவனத்தோட அடிப்படையே கேள்விக்குள்ளாக்கப்படுது. புரியுது. மதத்தின் பெயரால் இப்படி செய்யலாமாங்கிற கேள்வி இளைஞர்கள் மனசுல எழும்புது. அதோட சில மத அமைப்புகள் ரொம்ப பிடிவாதமா அறிவியல் உண்மைகளை மறுக்கிறதும் ஒரு காரணம். பரிணாம கொள்கையை ஏத்துக்க மறுக்கிறது. ஆமா, பிரபஞ்சத்தோட வயச பத்தி அறிவியல் சொல்றத நிராகரிக்கிறது. கரெக்ட். அதெல்லாம் அவங்க செய்யும்போது தர்க்க ரீதியா யோசிக்கிற ஒரு இளைஞருக்கு அது ரொம்ப அந்நியமா தெரியுது. அப்போ இது வெறும் ஊழல் மேல இருக்கிற கோபம் மட்டும் இல்ல, மதம் சொல்ற சில விஷயங்கள் இன்றைய உலகத்துக்கு பொருந்தாம இருக்குங்கிற உணர்வும் இதுக்கு காரணம்னு சொல்லலாமா? நிச்சயமா. இதுதான் நம்மள 2வது பாயிண்ட்டுக்கு கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். தனிநபர் சிந்தனைக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம். கரெக்ட். இது ரொம்ப ஆழமான ஒரு கலாச்சார மாற்றம். முந்தைய தலைமுறைகள் பெரும்பாலும் பெரியவங்க சொல்றத, மதம் சொல்றத அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இன்டர்நெட், சோஷியல் மீடியா மூலமா எல்லாருக்கும் எல்லா தகவல்களும் கிடைக்குது. ஆமா. யாரா இல்ல. ஆனா இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. தனிநபர் சிந்தனைங்கிறது எல்லா காலத்திலயும் இருந்த ஒரு விஷயம் தானே. இப்போ மட்டும் ஏன் அது மதத்தை விட்டு வெளுகிற அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது? இதுக்கு முக்கிய காரணம் தகவல் கிடைக்கிறதுல இருக்கிற சுலபம். முன்னாடி ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வந்தா அவங்க மதகுரு கிட்ட தான் போணும், வேற வழி இல்ல. சரி. ஆனா இன்னைக்கு ஒரு கிளிக்ல பல மதங்களோட தத்துவங்கள், அறிவியலோட விளக்கங்கள், நாத்திகர்களோட வாதங்கள்னு எல்லாத்தையும் பார்க்க முடியுது.
பல தரப்பட்ட கருத்துக்களை பார்க்கும்போதும் ஒரே ஒரு வழிதான் சரின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஆன்மீகம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட பயணமா, அவங்களே தேடி கண்டுபிடிக்கிற ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓ, அப்போ இத கடவுள் எதிர்ப்பு இயக்கம்னு சொல்றத விட ஒரு விதத்துல அதிகார எதிர்ப்பு இயக்கம்னு சொல்லலாமா? நீங்க அனுப்பின குறிப்புகள் இருந்த அந்த வரி, இங்கு கடவுள் மறுக்கப்படவில்லை, மத அதிகாரமே கேள்விக்குள்ளாக்கப்படுகிறதுங்கிறது இப்போதான் எனக்கு முழுமையா புரியுது. மிகச் சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளி. இது அவங்கள 3வது முக்கியமான காரணத்துக்கு எடுத்துட்டு போகுது. அறிவியலுக்கும் மதத்துக்கும் இடையில இருக்கிற முரண்பாடு. ஆமா, இது பல வருஷமா இருக்கிற விவாதம் தான். ஆனா இந்த விவாதம் இப்போ இன்னும் தீவிரமா இருக்கு. இப்ப பாருங்க, உலகம் எப்படி உருவாச்சுன்னு கேட்டா பிக் பேங் தியரின்னு அறிவியல் சொல்லுது. உயிரினங்கள் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா பரிணாம வளர்ச்சின்னு ஆதாரங்களோட விளக்குது. கரெக்ட். மனித மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு நரம்பியல் விளக்குது. இப்படி ஒவ்வொன்னுக்கும் அறிவியல் ஒரு தர்க்க ரீதியான விளக்கத்தை கொடுக்கும்போது, மதம் சொல்ற சில பழைய கதைகள் பலருக்கு ஈர்ப்பா இல்ல. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அவங்க அறிவியலை ஏத்துக்கிறதால கடவுள் இல்லைன்னு சொல்லில்ல, சரிதானே? கரெக்ட். 100% கரெக்ட். அவங்க கடவுள்ங்கிற கருத்தை நிராகரிக்கல. ஆனா மதம் அந்த கடவுளை விளக்க பயன்படுத்துற கதைகளை நிராகரிக்கிறாங்க. ஓகே. பிரபஞ்சத்தை இயக்குற ஒரு சக்தி இருக்கலாம். ஆனா அதுக்கு மதம் சொல்ற உருவமோ குணங்களோ விதிகளோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அந்த சக்தியை புரிஞ்சுக்க அறிவியல் ஒரு சிறந்த கருவியா இருக்கும்னு அவங்க நம்புறாங்க. சரி, அப்போ மதம் இல்லாம ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறது நடைமுறையில எப்படி இருக்கும்? இது ஒரு மாதிரி குழப்பமான நிலையா தெரியுதே. அவங்க என்ன செய்வாங்க? பிரார்த்தனை பண்ணுவாங்களா? குழப்பமான நிலைன்னு சொல்றதை விட, நீங்க அனுப்புன குறிப்புகள்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு அழகான வார்த்தை இருக்கு. இடைநிலை நிலை. இடைநிலை நிலை. ஆமா. இது தீவிர நாத்திகத்துக்கும் தீவிர மத நம்பிக்கைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஸ்பேஸ். அவங்களோட ஆன்மீக பழக்கவழக்கங்கள் ரொம்பவே தனிப்பட்டதா இருக்கும். சிலர் பிரார்த்தனை செய்யலாம். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட கடவுளை நோக்கி இல்லாம ஒரு பிரபஞ்ச சக்தியை நோக்கிய நன்றி உணர்வா இருக்கலாம். சிலர் தியானம், யோகா மாதிரி விஷயங்களை ஒரு ஆன்மீக பயிற்சியாக கொண்டிருக்கலாம், இல்லையா? நிச்சயமா. இது ஒரு முக்கியமான புள்ளி. தியானம், யோகா போன்ற பயிற்சிகள்ல ஒரு குறிப்பிட்ட கடவுளின் பெயர் அல்லது கோட்பாடு திணிக்கப்படுறதில்ல. அது ஒருத்தரோட உள் மனதோடு இணைவதற்கான ஒரு கருவியா பார்க்கப்படுது. மதங்கள் பெரும்பாலும் பதில்களை வெளியில தேடச் சொல்லுது. இந்த பயிற்சிகள் பதில்களை உள்ள தேட வழிகாட்டுது. இந்த அடிப்படை வேறுபாடு தான் இளைஞர்களை ரொம்ப ஈர்க்குது. நீங்க அனுப்பின குறிப்புகள்ல ஜப்பானை சேர்ந்த ஒரு இளைஞரோட அனுபவம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆமா, அவர் தன்னை எந்த மதத்தோடையும் அடையாளப்படுத்திக்கல. ஆனா ஒவ்வொரு வருஷமும் ஷிண்டோ மதத்தோட புனித காடுகளுக்கு போய் இயற்கைய வணங்குறத ஒரு ஆன்மீக கடமையா வச்சிருக்கார். ஓ. அவர்கிட்ட கேட்டப்போ, இங்கே ஒரு குறிப்பிட்ட கடவுள் இல்ல, ஆனா ஒரு தெய்வீகம் இருக்கு, ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றார். இந்த நுட்பமான வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சிலருக்கு மலையேற்றம் ஒரு ஆன்மீக அனுபவம், சிலருக்கு கடலை பார்க்கறது ஒரு தியானம். சிலர் மத்தவங்களுக்கு உதவி செய்யறத கூட ஆன்மீகமா பார்க்கலாம். கரெக்ட். மனிதநேய சேவையையே தங்களோட ஆன்மீகமா பார்க்கறாங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல அவங்க ஒரு உயர் சக்தியை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இதுல முக்கியமான விஷயம், அவங்க மேல எந்த ஒரு மத அடையாளத்தையும் திணிச்சுக்க விரும்பல. நான் ஒரு ஹிந்து, கிறிஸ்தவன், முஸ்லிம்னு சொல்றதை விட நான் ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்றது அவங்களுக்கு போதுமானதா இருக்கு. அதுதான். எந்த ஒரு மதத்தோட விதிகளுக்கும் சடங்குகளுக்கும் அதிகாரத்துக்கும் கட்டுப்பட அவங்க தயாரா இல்ல. அவங்களோட ஆன்மீகம் சுதந்திரமானது, தனிப்பட்டது, அவங்க அனுபவத்தை அடிப்படையா கொண்டது. சரி, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு தற்காலிக ஃபேஷனா இல்ல ஒரு நிரந்தரமான மாற்றமா? ஒட்டுமொத்தமா மனித சமூகத்துல நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருதா? இது ஒரு தற்காலிக ட்ரெண்டா இருக்குமோன்னு தோணுது. இது ஒரு தற்காலிக ஃபேஷன் இல்லைன்னு தான் நம்மகிட்ட இருக்கிற ஆய்வுகள் சொல்லுது. இது ஒரு உண்மையான ஆழமான சமூக மாற்றம். அப்படியா? ஆமா. தகவல் யுகத்தோட தனிநபர் மைய சிந்தனையோட ஒரு இயல்பான விளைவா தான் இதை பார்க்கணும். மக்கள் முட்டாளாகல, அவங்க அதிக தகவல் தெரிஞ்சவங்களா மாறி இருக்காங்க. அதனால அவங்க நம்பிக்கையோட தன்மானம் மாறுது. நம்ம குறிப்புகள்ல ஒரு அருமையான வரி இருந்துச்சு. மதம் குறைகிறது, ஆனா நம்பிக்கை மாற்றம் அடைகிறது. ஆமா. Religion is declining, but belief is transforming. இதை கேட்கும்போது ஒரு பெரிய விஷயம் புரியுது. ஆமா. இந்த விவாதத்தோட சாராம்சமே அதுதான். மனிதனுக்குள்ள இருக்கிற ஆன்மீக தேடல்ங்கிறது ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கிற ஒண்ணு. அந்த தேடல் அழியல. அது மதம்ங்கிற ஒரு கட்டமைப்பிலிருந்து வெளியேறி புது புது வடிவங்களை எடுக்குது. அதாவது மக்கள் நம்பிக்கையை கைவிடல. கைவிடல.
அவங்க நம்பிக்கைய வெளிப்படுத்துற முறைய மாத்திக்கிறாங்க. மதம்ங்கிற அமைப்பு வடிவம் குறையுது, ஆனா ஆன்மீகம்ங்கிற உணர்வு புதிய வடிவங்கள்ல உருமாறிக்கிட்டே இருக்கு. இத ஒரு அழிவா பார்க்காம ஒரு பரிணாம வளர்ச்சியா பார்க்கணும். இது கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு. நாம கோவிலுக்கோ சர்ச்சுக்கோ போகலன்னா அந்த ஆன்மீக வெற்றிடத்தை எப்படி நிரப்புறதுன்னு தான் யோசிப்போம். ஆனா இங்க அந்த வெற்றிடமே ஒரு புதிய விதமான சுதந்திரமா பார்க்கப்படுது. கரெக்ட். இந்த மாற்றத்தால சமூகத்துல என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படலாம்? நல்லதும் இருக்குமா, கெட்டதும் இருக்குமா? இதுல ரெண்டு பக்கமும் இருக்கு. ஒரு பக்கம் மதத்தின் பேர்ல நடக்கிற சண்டைகள், பிரிவினைகள் குறைய இது உதவலாம். வெவ்வேறு மதத்தைச் சேர்ந்தவங்க தங்களுக்குள்ள சண்டையிடுறது குறைய வாய்ப்பு இருக்கு. சகிப்புத்தன்மை அதிகரிக்கலாம். ஆமா, தனிநபர் சுதந்திரமும் சகிப்புத்தன்மையும் அதிகரிக்கலாம். ஒருத்தரோட நம்பிக்கையை இன்னொருத்தர் கேள்வி கேட்காத ஒரு சமூகம் உருவாகலாம். மறுபக்கம் என்ன மாதிரியான சவால்கள் வரலாம்? மறுபக்கம் மதம்ங்கிறது பல நூற்றாண்டுகளா சமூக ஒற்றுமைக்கும் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான கருவியா இருந்திருக்கு. பண்டிகைகள், சடங்குகள், சமூக கூடல்கள்னு பல விஷயங்கள் மூலமா மக்களை ஒண்ணா இணைச்சது. ஆமா, அது ஒரு சோஷியல் கனெக்ட். அந்த சமூக பிணைப்பு இப்ப குறையும் போது மக்கள் தனிமைப்படுத்தப்பட வாய்ப்பிருக்கு. சமூக ஒற்றுமைக்கு நாம புது வழிகளை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். கலாச்சார தொடர்ச்சிக்கு சில சவால்களும் உருவாகலாம். ஆஹா, இன்னைக்கு நாம இளைஞர்கள் மத்தியில வளர்ந்து வர்ற மதம் இல்லாத கடவுள் நம்பிக்கைங்கிற இந்த பெரிய மாற்றத்தை பத்தி விரிவாக பார்த்தோம். மத நிறுவனங்கள் மேல நம்பிக்கை போனது, தனிநபர் சுதந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அறிவியலோட வளர்ச்சி, இதெல்லாம் முக்கியமான காரணங்கள்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இது நம்பிக்கையோட அழிவு இல்ல, அதோட ஒரு புதிய பரிணாமம். ஆமா. இது மனித சிந்தனை வளர்ச்சியில ஒரு முக்கியமான கட்டம். மக்கள் பதில்களை தேடுறத நிறுத்தல, ஆனா அவங்க தேடுற இடங்கள் மாறிடுச்சு. மத புத்தகங்களுக்கு பதிலா அவங்க அறிவியல், தத்துவம், இயற்கை, ஏன் தங்களுக்குள்ளே கூட பதில்களை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்க விரும்புறோம். நீங்க அனுப்பின குறிப்புகள்ல சொல்ற மாதிரி இங்க கடவுள் மறுக்கப்படல, மதத்தோட அதிகாரம்தான் கேள்விக்குள்ளாக்கப்படுது. அப்படியானா மத அமைப்புகளோட இந்த அதிகாரம் குறையும் போது அந்த இடத்த நிரப்ப நம்ம சமூகம் எந்த மாதிரியான புதிய கட்டமைப்புகளையும் அர்த்தங்களையும் உருவாக்கும்னு நினைக்கிறீங்க?